ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இஞ்சிக்குடி இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பார்வதீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பட்டிருக்கு. மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இஞ்சிக்குடி அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இஞ்சிக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய பார்வதீஸ்வரர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடைஞ்சிடலாம். ஆலயம் திருப்பணி வேலை நடைபெற்றுட்டு இருக்கு. வருகிற 7/7/2024 அன்றைக்கி இந்த ஆலயத்தில் கும்பாபிஷ வைபவம் நடைபெற இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பார்வதீஸ்வரர் தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னா பலிபீடம் காணப்படுது. அடுத்தது நந்திபவன் காணப்படுறாரு. ராஜராஜ சோழனோட பேரனான விக்ரம சோழனால் கட்டப்பட்ட தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது. நந்திபவனை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த நந்திபவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். பார்வதி இந்த தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை சந்தன மர இலைகளால் அர்ச்சனை செய்து சிவபெருமானோட இடது பாகத்தை பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பார்வதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அசுரர்களை அழைத்த பிறகு தனக்கு ஏற்பட்ட அந்த கோபகுணம் மறையிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய இறைவனை பார்வதி வழிபாடு செய்திருக்காங்க. அதனை விளக்கக்கூடிய அந்த அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா, ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது மேலே ஓவியமாக தீட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், பார்வதி அன்னை சந்தன மர இலைகளால் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறாங்க. அதன் பிறகு இறைவன் பார்வதிக்கு காட்சியளித்து தன்னோட இடது பாகத்தை இந்த தலத்தில் தந்ததாக சொல்லப்படுது. வாங்க மூலவர் தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பார்வதீஸ்வரர். பார்வதியால் வழிபாடு செய்யப்பட்டதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பார்வதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. பார்வதீஸ்வரர் இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் மற்றும் இந்த ஆலயத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த கும்பாபிஷ வைபவத்தை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம பார்க்கலாம். மரகரமா பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த சுவாமி இஞ்சிக்குடி சாந்தநாயகி சமேத மகாபார்வதீஸ்வரர் ஆலயம் இஞ்சிக்குடி. இந்த ஸ்தலத்தில் என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் திருமாலத்துலேருந்து ஆரம்பித்து இடையத்தங்குடி போய் இடையத்தங்குடியிலேருந்து அம்பகோரத்தூர் போய் அம்பகோரத்தூர் சூரனை வதம் செஞ்சுட்டு இந்த பக்கம் அப்படியே வந்திருக்காங்க. சினந்தெரியாமல் இருந்தபோது இந்த சிறுசிரத்தில் மேற்கே வீட்டிற்கும் ஆதிகேசவ பெருமாளோட வேண்டுகோளுக்கு இணங்க சினம் தொலைஞ்சி குளிர்ந்து சம்பாள் சுவாமியை சந்தன இலையினால் பூஜை பண்ணி அடைகிறார். அதனால சுவாமி அம்பாளோட பேர்லேயே பார்வதீஸ்வரர் திருநாமத்தில் விளங்குறாரு. இந்த ஸ்தலத்தோட விருட்சம் பார்த்தீங்கன்னா சந்தன மரம். சார் தான் இப்போதைக்கு திருப்பணி வேலைலாம் பார்த்துருக்கேன். வணக்கம். எங்கள் ஊர் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. வர ஆனி மாதம் 23ஆம் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 9லேருந்து 10:30 கும்பாபிஷேகம். ஆங்கில மாதம் 7/7/2024 எல்லோரும் கலந்துக்கிட்டு சிறப்பு செய்யணும். இந்த கோயில் திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்கு. உபயோகதாரர்லாம் அவங்க வேலை முடிச்சுட்ருக்காங்க, நெருக்கிட்டாங்க. யாகசாலை வேலை ஆரம்பிச்சிருக்கோம். யாகசாலைக்கு பெரும் பொருள் செலவு ஆகுது. எங்களால் முடிந்த அளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை காணும் நண்பர்கள் தேவையான பொருளுதவி செய்யுமாறு நண்பர்கள் கேட்டும். சிறியதான பரவாயில்ல, சிறுதுளி பெருவளமாக பெருகட்டும். காணும் நண்பர்கள் இந்த பொருளுதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொலைபேசி எண் 7518190238. பேர் கண்ணன். இதில் ஜிபே வசதி இருக்குது. எவ்வளோ நான் அதிகமாக கேட்கல, உங்களால் என்ன முடியுமோ அது செய்யுங்க. எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இன்னும் ரொம்ப பரிவோடு கேட்டுக்கிறேன். வேறு என்னக்கா நான் கொஞ்சம் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட வேலை செய்தால டோரில் ஒரு 5 லட்ச ரூபா முதலீடு செய்ய ஆகிடுச்சு. அது எங்களுக்கு ஒரு ஹைலைட்டாக இருந்தாலும் ஸோ எங்கள் கிராமத்துக்கு பெரிய தொகை அது. அதனால் இதை நண்பர்கள் உதவி செய்யணும் கேட்டேன். இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் சார்? கோயிலுக்கு பாதை திருவாரூர் டு மயிலாடுதுறை ரூட்டில். திருவாரூர்லேருந்து 20 கிலோமீட்டரும், மயிலாடுதுறை 20 கிலோமீட்டர் இருக்குது. கும்பகோணத்தில் வந்தால் கேரளத்தில் இறங்கி இஞ்சிக்குடி வரலாம், 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதுக்கு அந்த கோயிலுக்கு அருகில் திருமேச்சூர் லலிதாம்பிகை கோயிலும், கூத்தனூரில்
சரஸ்வதி கோயில் நடுப்புற 2 நடுவில் இந்த கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயில் மிக சிறப்பாக தரம். இந்த கோயிலில் வந்து கட்டி 985 ஆண்டு ஆகிட்டுன்னு வரலாறு கல்வெட்டு வரலாறு கூறுது. ஆனால் இந்த கோயிலில் வந்து 985 வருஷமாக இப்படி நிறுவப்பட்ட வாராகி சிலை இங்கே காவல் தான் அம்பாளுக்கு இருக்குது. இது ஒரு முக்கியமான விசேஷம். வராகிக்கு நேர் எதிர் சண்டையில் பைரவர் இருக்கார். இதனால் இந்த கோயிலில் சட்டநாதர் இருக்கார். ஆதி அந்தம் இல்லாத அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். அர்த்தநாரீஸ்வரர் வந்து சிவனுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. வேடூருக்கு காட்சி கொடுத்த கடப்பனார் இருக்கார். மற்றும் இங்கே உள்ள குரு விசேஷமான குரு. அதனால் எல்லா குணாதிசயங்களும் உள்ளடக்கிய சிறப்பம்சங்கள் உள்ளடக்கிய இந்த கோயில் கும்பாபிஷேகம் 20 ஆண்டுகள் கழித்து பிறகு நடக்கிறது நடைபெறுது. பொருள் நான் செய்கிறோம். காம்பவுண்டு இந்த தடவை நாங்கள் வந்து கோயில் போட ஃபுல்லாக முழுவதும் கருங்கற்களால் பணி செய்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதையும் முடிச்சிடும் நம்பிக்கையோடு இருக்கோம். ஆகையினால இதை நண்பர்கள் எங்களுக்கு பொருள் செய்யுமாறு மீண்டும் மீண்டும் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த கோயில் நடை திறந்துருக்கு நேரம் சொல்லுங்கள். காத்தால 8 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கோம். அதுக்கப்புறம் சாயரிச்ச 4 மணிலேருந்து அர்ஜாமை 8 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கோம். இந்த கோயிலில் என்ன மாதிரி பிரார்த்தனை செய்யணும் சார்? இந்த கோவிலில் அம்பாளுக்கு படை தளபதியாக வாராகி இருக்கா. தஞ்சாவூருக்கு அடுத்தபடி இங்கே தான் வாராகி அம்மன் இருக்கிறது. பஞ்சமியில் வந்து பஞ்சமி அமாவாசைலாம் திதியிலலாம் வாராகிக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை நடக்கிறது. அவங்க கல்யாணம் ஆகாதவங்க, வீடு கட்டி வீடு ஏறாமல் இருக்கிறவங்க, குடும்பத்தில் பிரச்சனைகள், அந்த சிக்கல்கள் எல்லாமே இங்கே வந்தால் க்யூர் ஆகிடும். அம்பாள் வந்து அள்ளி கொடுக்கறதுல ஒரு கர்ண பரம்பரை சேர்ந்த அந்தமாரி தான் அம்பாள் இருக்காங்க. சாந்தநாயகி அம்மன் வந்து ஒரு காளியம்மன். அம்பாள் கிடையாத ஒரு காளியம்மனாக இருக்காங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து குழந்தை சனீஸ்வரன் இருக்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நவகிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். சூரியனும் சந்திரனும் பக்கத்தில் இருக்கிறது இந்த கோவிலில் மட்டும்தான். அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெற வேண்டுகிறேன். க்ஷேமமைபாவருந்தே. ஓகே. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளம் வரலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அருணகிரிநாதரால் இந்த தலத்தை பற்றி பாடப்பட்ட அந்த பாடல் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறோம். இப்போ இந்த தலத்தோட உள்பிரகாரங்களாக வளம் வரும். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் பார்வதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் தவகோல நாயகி என்றும் சாந்த நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தலவிருட்சமாக சந்தன மரம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ வேடுவர் வந்து காணப்படுறாரு. வேடுவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வேடுவருக்கு நேர் எதிரிலே காட்சி கொடுத்தவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. வாங்க காட்சி கொடுத்தவர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். காட்சி கொடுத்தவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. காட்சி கொடுத்தவர் தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா நர்தன கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு. நர்தன கணபதி வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான முறையில் காட்சி கொடுத்தவர் வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு. அடுத்தது வந்து நர்தன கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு. நர்தன கணபதி வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. பாருங்கள், நர்தன கணபதி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். குலோத்துங்க சோழன் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் பெற்றதாக வந்து சொல்லப்படுது. அது எல்லா வரலாறுமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். அடுத்தது வந்து தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது. தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்தவங்களாம். தட்சிணாமூர்த்தி வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய செல்வ கணபதி வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த விநாயகரை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வாவளம் வந்து பெருகும். மேலும் விநாயகர் கேது பகவானோட அதிதேவதையாக காணப்படுறதுனால விநாயகரை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது திசை மற்றும் கேது புத்தியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். அடுத்தது ஐயப்பன் அருள் பாலிக்கிறாரு. ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஐயப்பனை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக அவ்வளோ வந்துட்டுருக்கோம். மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். மூலவரோட விமானத்தை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. வாங்க மகாலட்சுமி அன்னை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அன்னையை வெள்ளிக்கிழமையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். மேலும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த மகாலட்சுமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடன் சுமைகள்லாம் நீங்கி செல்வவளம் வந்து பெருகும். அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. லிங்கோத்பவர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு. இந்த அர்த்தநாரீஸ்வரரை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம்.
அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் செய்து வந்தோடனே இந்த இடத்துல வள்ளி தேவானை சமேதர முருகபெருமான் அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமானை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையில் நான் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். அடுத்தது சட்டநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு. வாங்க சட்டநாதர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். சீர்காழி தளத்தில் எப்படி சட்டநாதர் அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி இந்த தளத்திலையும் வந்து சட்டநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சட்டநாதரை நாம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும். பில்லி, சூனியம் மற்றும் ஏவல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கிறதுக்காக நம்ம வந்து சட்டநாதரை வந்து வழிபாடு செய்யலாம். சட்டநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சத்துருக்களால் வந்து தேவையற்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது அல்லது பில்லி, சூனியம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சட்டநாதரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துக்கலாம். இப்போ வந்து சட்டநாதரை வந்து வழிபாடு செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். குலோத்துங்க சோழன் இந்த தலத்துக்கு வந்து தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து கொலுசு அணிவித்து வழிபாடு செய்கிறாரு. அதன் பிறகு அம்பாலோட அருள்னால அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைத்ததாக வந்து சொல்லப்படுது. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வந்து காலில் கொலுசு அணிந்து காணப்படுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு கொலுசு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. எப்படி திருமையச்சூரில் லலிதாம்பிகை அன்னை சன்னதியில் வந்து அன்னை வந்து காலில் கொலுசு அணிந்து காணப்படுவாங்களோ அதே மாதிரி இந்த தலத்துலேயும் அன்னை வந்து கொலுசு அணிந்து காணப்படுறாங்க. மேலே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் திருமண கோலத்தோடு வந்து சண்டிகேஸ்வரி அன்னையோட காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும். அம்பாள் சன்னதியோட வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர் இருக்க வேண்டிய இடத்துல பாலமுருகனும் வராகி அணியும் வந்து காணப்படுறாங்க. இந்த மாதிரி அமைப்பு இந்த தளத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு அடுத்தபடியாக இந்த தளத்தில் வந்து வராகி அணி வந்து இந்த மாதிரி வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வராகி அணி பஞ்சமியில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து ஒரு கட்டடம் அல்லது வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அது வந்து பாதியிலே வந்து நின்று போயிடுது அப்படின்னா அந்த தடங்கல்கள்லாம் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வராகி அணியை வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கிறதுக்காகவும் வராகி அணியை வந்து பஞ்சமியில் வந்து வழிபாடு செய்யலாம். அமாவாசை தோறும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வராகி அன்னைக்கும் அமாவாசை மற்றும் பஞ்சமி ஆகிய 2 தினங்களில் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வராகி அன்னைக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது. நம்ம வந்து வாஸ்து தோஷம் அல்லது இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வராகி அன்னை வந்து காணப்படுறாங்க. வராகி அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வந்து தவகோல நாயகி என்றும் சாந்த நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. காளியம்மனே வந்து இந்த தளத்தில் வந்து அம்பாலாக இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அசுரர்களை வதம் செய்த காளியனை இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை குறித்து தவம் செய்து தன்னோட அசுர குணம் நீங்கி மீண்டும் இறைவனோட இடதுபுறத்தை பெற்ற தலமாக இந்த ஆலயத்தில் வந்து அம்பாள் வந்து காணப்படுறாங்க. தவகோல நாயகி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அன்னை வந்து சாந்த நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அன்னை வந்து தன்னோட காலில் வந்து கொலுசு அணிந்து காணப்படுறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய அன்னைக்கு வந்து காலில் வந்து கொலுசு வந்து அணிகிறத வந்து ஒரு நேர்த்திக்கடனாக வந்து இன்றைக்கி வந்து பக்தர்கள் வந்து செலுத்திட்டு இருக்காங்க. அம்பாலை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக அவளை வந்துட்டுருக்கோம். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களுக்கு வந்து சன்னதியே கிடையாது. இந்த தளத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் வந்து அருகருகே காணப்படுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். மேலே இந்த தளத்தில் சனீஸ்வர பகவான் பாலசனியாக வந்து அருள் பாலிக்கிறாரு. வாங்க சனி பகவானை தரிசனம் செய்த பிறகு சூரியன் மற்றும் பைரவரெலாம் நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தளத்தில் பால சனீஸ்வரராக சனீஸ்வர பகவான் அருள் பாலிக்கிறாரு. இந்த சனீஸ்வர பகவானை நாம் சனிக்கிழமையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான உபாதைகளும் நீங்கும். அடுத்தது பானலிங்கம் மற்றும் நாகர் வந்து காணப்படுறாங்க. அடுத்தது வந்து பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பைரவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை தேய்பிறை அஷ்டமியில் நாம் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் நீங்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்களுடன் கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் வந்து அருகருகே வந்து காணப்படுறாங்க. இந்த மாதிரி சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் அருகருகே காணப்படுறது வெகு அரிதான நிகழ்வு. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் மற்றும் சந்திரனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்து நீங்கும். இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களுக்குன்னு தனி சன்னதி வந்து கிடையாது. ஆலயம் வந்து இப்போ கும்பாபிஷேக பணி வந்து நடைபெற்றுருக்கு. இவங்க தான் வந்து இந்த ஆலயத்தோட அந்த கதவெல்லாம் வந்து உபயம் செஞ்ச உபயதரராக வந்து காணப்படுறாங்க. வருகின்ற 7/7/2024 அன்றைக்கி இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் கும்பாபிஷேக வைபவம் வந்து நடைபெற இருக்கிறது. இப்போ வந்து கும்பாபிஷேக பணிக்கு வந்து யாகசால பூஜை நடைபெறதுக்கான பணிகள்லாம் நடைபெற்றுருக்கு. அதற்கு வந்து சிறிதளவு வந்து நிதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த உபயதாரர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயத்தோட கதவுகள்லாம் வந்து புதிதாக வாங்கி பொருத்தப்பட்டிருக்கு. அதனால் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து தேவையான பொருள் உதவி வந்து தங்களாலான பொருள் உதவிகளை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஆலய நிர்வாகத்தோட ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். தங்களாலான சிறு நிதியானாலும் இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகத்துக்கு வந்து கொடுத்து எல்லாம் வல்ல இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பார்வதீஸ்வரரோட அருளை வந்து பெறுமாறு கேட்டுக்கிறேன். வருகின்ற 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெறுது. அனைத்து சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் வந்து இந்த வைபவத்தில் வந்து கலந்துக்குங்க. இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து தங்களாலான கைங்கரியங்களை வந்து
நீங்கள் வந்து செய்யலாம். அந்த கைங்கரியம் செய்கிறதுக்கான ஜிபே எண்ணை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். அனுதினமும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பார்வதீஸ்வரருக்கு வந்து நாகலிங்க மலர்களால் வந்து அர்ச்சனை செய்யப்படுது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நாகலிங்க மரம் வந்து காணப்படுது. இந்த நாகலிங்க மரம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா நாகலிங்க பூக்கள் வந்து பூத்து காணப்படுறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது. இந்த நாகலிங்க பூக்களால் தினமும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பார்வதீஸ்வரருக்கு வந்து அர்ச்சனை செய்கிறது தனி சிறப்பாக வந்து காணப்படுது. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். துர்வாச முனிவர் கடும் தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட தவத்தை வந்து மதலோலை அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கலைச்சிட்றாங்க. இதனால் கடும் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உனக்கு வந்து 2 அரக்க குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாரு. துர்வாசர் முனிவர் கொடுத்த சாபத்துக்கு இணங்க அம்பன் அம்பரன் அப்படிங்கிற 2 அசுர குழந்தைகள் வந்து பெற்றெடுத்துட்டு அந்த அம்மா உடனே இறந்து போயிடுறாங்க. அந்த அசுர குழந்தைகள் வளர்ந்து ஆளாகி தேவர்களுக்கு வந்து கடும் இன்னல்களை வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்து மனம் வருந்திய தேவர்கள் எல்லாம் வல்ல சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் வந்து தன்னோட சக்தியை வந்து ஒரு பார்வை பார்த்ததும் சக்தி வந்து ஒரு அழகான பெண் ரூபம் கொண்டு அந்த அசுரர்களை வந்து சங்காரம் செய்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் வந்து சக்தியை பார்த்ததும் அந்த இருவரும் வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் வந்து ஒரு வயோதிக ரூபம் கொண்டு நீங்கள் 2 பேரில் யார் பலசாலி அப்படின்னு சண்டை போட்டு நிறுவீங்க. இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள வந்து இந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வயோதிக ரூபத்தில் இருக்க பெருமாள் வந்து போயிடுறாரு. அதன் பிறகு இருவருக்கும் நடந்த சண்டையில் வந்து அம்பன் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. அம்பரனை வந்து அன்னை வந்து காளி ரூபம் கொண்டு அவனை வந்து சங்காரம் செய்திடுறாங்க. அவனை சங்காரம் செய்த பிறகு அன்னைக்கு வந்து தாங்கொன்னா வந்து கோபமும் அன்னையோட உருவம் வந்து கரிய நிறத்தில் வந்து மாறிடுது. இதனால் வந்து தன்னோட உருவம் மாற வேண்டியும் கோபம் வந்து தணிய வேண்டியும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து அன்னை வந்து சந்தன மலர் இலைகளால் வந்து அர்ச்சனை செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்டு சிவபெருமானோட இடது பாகத்தை பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இஞ்சிக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பார்வதீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.